ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாருமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம வந்துட்டு ஏஜஸ் டாபிக் ஃப்ரம் பேசிக்லேருந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இதில் பேசிக் டாபிக் பேசிக்ஸ் அண்ட் தென் பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போது நமக்கு ஏஜஸில் ரேஷியோ பேஸ்டில் உங்களுக்கு சம்ஸ் வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் பென் பேப்பர் எதுவுமே எடுக்க தேவையில்ல, பார்த்தோன்னே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அந்த ஷார்ட்கட் எப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்ப்போம். பட் அதில் வந்து அந்த எந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும், பட் அந்த ஏஜஸ் ப்ராப்ளமில் உங்களுக்கு ரேஷியோ இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அப்ளை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கலாங்களா? ஓகே ஃபைன். என்ன கொடுத்துருக்காங்க? the first sumல the ratio of present age of Ram and Ramesh is 9:10 கொடுத்துருக்காங்க. after 3 years Ram's age is 30 yearsனு கொடுத்துருக்காங்க. find Ramesh age அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு கேட்டிருக்கிறது என்னன்னா, அதாவது ராம்க்கும் ரமேஷ்க்கும் இருக்க ரேஷியோ வந்து 9:10, நம்ம 9x 10x அப்படின்னு எடுத்திருக்கோம். அதில் நமக்கு ரமேஷோட ஏஜ் அப்படிங்கிறத நம்ம இப்போ என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஃபைன். ரமேஷோட ஏஜ்னா ரமேஷோட ரேஷியோ என்ன இருக்கு? 10x அப்படின்னு இருக்கு. 10x அப்படின்னு இருக்குன்னா கண்டிப்பா ரமேஷோட ஏஜ் வந்து ஒரு மல்டிபிள் ஆஃப் 10 தான் இருக்கும். மல்டிபிள் ஆஃப் 10 என்னது? 10, 20, 30, 40, 50 அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 தான் கண்டிப்பா ஆன்சர் இருக்கும். ஸோ இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 இல்லாத ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிடணும் ஆப்ஷன்ஸ்ல. ஓகேங்களா? 10 இதெல்லாம் இல்லை, 10ஓட மல்டிபிளா இதுவும் இல்லை இதுவும் இல்லை, 20, 30 ரெண்டுமே மல்டிபிள். ஸோ இதுல எது ஆன்சரா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, செகண்டா ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, அது என்னங்கிறத பார்த்து நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். செகண்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஆஃப்டர் 3 years ராம்ஸ் ஏஜ் இஸ் 30 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 30, அதாவது நம்ம இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆஃப்டர் 3 years ராம்ஸ் ஏஜ் இஸ் 30 years அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஓகேங்களா? ஸோ இதோட மல்டிபிளாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவு பண்ணிட்டோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம 2ங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த ரேஷியோ வந்து என்ன ஆகும்? ரேஷியோ அதோட ஏஜஸ் வந்துட்டு 18:20 ஆகும். ஆஃப்டர் 3 years ராமோட ஏஜ் வந்து 30 years ஆகுதான்னு பார்க்கணும். ஆஃப்டர் 3 years ராமோட ஏஜ் 21 years தான் ஆகுது. ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. இந்த 20 years, ஸோ இது கன்ஃபார்மாக இல்லை. கரெக்டுங்களா? x is equal to 2 போட்டால் தான் 20 வரும். ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இப்போ x is equal to 30 தான். ஆப்வியஸ்லி வேறு ஆப்ஷனும் இல்லை, பட் வேணா நான் உங்களுக்காக செக் பண்ணி காமிக்கிறேன். x is equal to 3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா 9 3s are 27, 27:30. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் கண்டிஷன் ஆஃப்டர் 3 years ராம்ஸோட ஏஜ் வந்து 30 ஆயிடும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை. ஸோ x is equal to 3 போட்டோம்னா ரமேஷோட ஏஜ் 30 years. ஸோ 30 years தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். ஓகேங்களா? இது ஆக்சுவலாக ஸ்பீக்கிங் உங்களுக்கு டைம் சுத்தமாகவே ஆகாது. உங்களுக்கு பார்த்தோன்னே 10ஓட மல்டிப்ளா சொல்கிற நீங்கள் அதுக்கெல்லாம் 1 செகண்ட் கூட டக்குன்னு எலிமினேட் பண்ணுவீங்க. தென் எக்ஸோட வேல்யூ நம்ம 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா இந்த செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ 20யும் நமக்கு வரல. ஸோ 30 தான் வருது. அது பண்ணால் வந்துடுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா? இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த ரேஷியோ ஆஃப் ஏஜ் ஆஃப் ரம்யா டு சந்திரா வந்து 6:7 கொடுத்துருக்காங்க. இஃப் ரம்யா இஸ் 4 years younger than சந்திரா, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப்டர் 4 years அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ரம்யா இஸ்டு சந்திராவோட ரேஷியோ 6x 6:7 நம்ம 6x எடுத்துக்கலாம். இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ரம்யாக்கும் சந்திராக்கும் உள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் 4 years. இட்ஸ் 4 years. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணி நமக்கு வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப்டர் 4 years அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ரேஷியோ கொடுத்துட்டு திருப்பி இன்னும் ரேஷியோ கேட்டிருக்காங்கன்னா நமக்கு ஒரே ஆப்ஷன் என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸோட வேல்யூ 2, 3, 4 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டு இந்த டிஃபரன்ஸ் வேல்யூ 4 எதுக்கு வருதோ அதுக்கு நம்ம ஆன்சர் எதுவோ அதை அந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம கொஸ்டின் வந்து ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப்டர் 4 years. ஓகேங்களா? ஃபைன். ஓகே, இதில் நம்ம எக்ஸ் வேல்யூ வந்துட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 6 2s are 12, 7 2s are 14. இந்த ஏஜ் டிஃபரன்ஸ் வந்துட்டு 2 வரல, 4 வரணும். ஸோ தப்பு. ஸோ x is equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 18:21. டிஃபரன்ஸ் 3 தான் வருது, 4 வரல. ஸோ அதுவும் இல்லை. x is equal to 4 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அவங்களோட ஏஜ் எவ்வளவா இருக்கும்? 24 years-ஆக இருக்கும். 28 years இருக்கு. ஏஜ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 years-ஆக இருக்குது. ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து நம்ம 4th டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் 6:7. கரெக்டுங்களா? இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா ப்ரெசன்ட் வந்து இது அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப்டர் 4 yearsனு கேட்டிருக்காங்க. இது வந்து ப்ரெசன்ட் இதோட ரேஷியோ. ப்ரெசன்ட் ஏஜ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 24 28ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ +4 +4 போட்டிங்கன்னா இட்ஸ் 28:24.
32 இது +4 கரெக்டுங்களா? இது ஆக்சுவலி தேவையில்லாத ஒன்று, ஏன்னா நமக்கு அது அந்த ரேஷியோ கேட்கல, ப்ரெசென்ட் ரேஷியோ கேட்டிருந்தாங்கன்னா இதான் ஆன்சரு. நம்ம கேட்டிருக்குது ஆஃப்டர் 4 இயர்ஸ். ஸோ ஆஃப்டர் 4 இயர்ஸ் 24 28:32னா இதை 4 டேபிளில் போட்டோம்னா 7:8 தான் ஆன்சர். ஸோ த ஆன்சர் இஸ் 7:8 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு இப்போ நான் எழுதுறதுனால காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ஆனால் நீங்கள் வந்துட்டு இதை எழுத வேண்டிய வேலையே இருக்காது. டக்குன்னு எக்ஸோட வேல்யூ நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 6 2 12 14 டிஃபரன்ஸ் 2 வரல. 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 18 21 டிஃபரன்ஸ் 3 வருது, வரல. நெக்ஸ்ட் 4 தான் டேரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 24 20. ஸோ டிஃபரன்ஸ் 4 வருது. ஸோ ப்ரெசென்ட் ஏஜ் வந்துட்டு 24 இயர்ஸ் 28 இயர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது ரேஷியோ ஆஃப்டர் 4 இயர்ஸ். ஸோ ப்ரெசென்ட் ஏஜ் +4 பண்ணிக்கணும், கரெக்டுங்களா? +4 28:30. ஸோ அதோட ரேஷியோ கண்டுபிடிச்சிங்கன்னா 7:8. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த ப்ரெசென்ட் ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 4:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரெசென்ட் ஏஜ் வந்துட்டு 4x 5x அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 6 இயர்ஸ் ஹென்ஸ். ஸோ +6 ஆஃப்டர் 6 இயர்ஸ் அவங்க ரேஷியோ வந்துட்டு 5:6 4:5. இது வந்து ஆஃப்டர் 6 இயர்ஸ் வந்து 5:6 கொடுத்துருக்காங்க. ப்ரெசென்ட் ஏஜ் ஆஃப் ஏ என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, இதுவும் நம்ம ஆப்ஷன்ஸ்லேருந்து எப்படி போகலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃபைன். நமக்கு இப்போ கேட்டிருக்கிறது ப்ரெசென்ட் ஏஜ் ஆஃப் ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து 4xன்றது. ஸோ கண்டிப்பாக ஆன்சர் வந்துட்டு 4ஓட மல்டிபிளாக தான் இருக்கும், கரெக்டுங்களா? ஏன்னா இது ப்ரெசென்ட் ஏஜோட ரேஷியோ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக 4ஓட மல்டிபிளாக தான் இருக்கணும். 4ஓட மல்டிபிளாக இருக்கிறதுக்கு இது இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் இல்லை. ஸோ 38 கண்டிப்பாக ஆன்சராக இருக்காது. 16 இருக்கலாம், ஒரு 24 இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்மளால ஸோ செகண்ட் இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 6 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க ரேஷியோ வந்து 5:6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன். ஓகே, இப்போ ப்ரெசென்ட் ஏஜ் வந்துட்டு 16 இயர்ஸாக இருந்தது அப்படின்னா 6 இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ரெசென்ட் ஏஜ் வந்து 16. ப்ரெசென்ட் ஏஜ் ஆஃப் நமக்கு ஏ தானே கேட்டிருக்காங்க. ப்ரெசென்ட் ஏஜ் ஆஃப் ஏ வந்து 16 இயர்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 16 + 6 எவ்வளவு? 16 + 6 is it's 22, ரைட்? ஆனால் அவங்க ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5:6 மல்டிபிள் ஆஃப் 5ஆக இருக்குது 6 வருஷம் கழிச்சு. ஸோ கண்டிப்பாக இது இட்ஸ் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 5. ஸோ இது ஆன்சராக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 24 இருக்குது. 24 இயர்ஸ் வந்துட்டு இப்போது அதுவும் 4ஓட மல்டிபிளாக தான் இருக்குது. இதுலேருந்து நம்ம இந்த 24 இயர்ஸ்லேருந்து ஒரு 6 இயர்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 13 வருது. இந்த 30 வந்துட்டு 5ஓட மல்டிபிள், கரெக்டுங்களா? இது வந்து 5ஓட மல்டிபிள் இல்லை, இது வந்து 5ஓட மல்டிபிளாக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி த ஆன்சர் ஷுட் பி 24. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரேஷியோ கொடுத்துட்டு டேரெக்டாக ஏஜஸ் கேட்டிருக்காங்கன்னாலே எந்த பார்ட் உங்களுக்கு கேட்டிருக்காங்களோ ஏ பார்ட்டா பி பார்ட்டான்னு பார்த்துக்கோங்க. ஏ பார்ட் அப்படின்னா ஏ பார்ட் எந்த அதோட மல்டிபிளில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு இல்லாததை எலிமினேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷனை வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை நீங்கள் ஆக்சுவலி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 5 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நம்ம ஃபோர்த் சம் பார்க்கலாங்களா? ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the ratio of A and B is 10:11. After 9 years, the ratio becomes 13:14. Find the ratio before 9 years அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ ஆஃப் A and B 10:11 கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 9 இயர்ஸ் +9 13:14 கொடுத்துருக்காங்க. ரேஷியோ பிஃபோர் 9 இயர்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து இதான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம எப்படி மூவ் பண்ணோம்னா, ரேஷியோ டு ரேஷியோனாலே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸோட வேல்யூ 2 3 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டாவது கண்டிஷனை எதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் x is equal to 2 அப்படிங்கிறது போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரெசன்ட் ஏஜ் என்ன ஆகிடும்? 20:22 ஆகிடும். 22 நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? இந்த ரேஷியோ சாரி நமக்கு செகண்ட் கண்டிஷன் என்னது? ஆஃப்டர் 9 இயர்ஸ் கழிச்சு 13:14 ரேஷியோவில் இருக்கும். ஆஃப்டர் 9னா இது வந்து +9 நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 29:31 வருது. இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ x is equal to 2ங்கிறது நாட் அட் ஆல் பாசிபிள். நெக்ஸ்ட் x is equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா 10 × 3 is 30:33 வருதா? +9 இது வந்து ப்ரெசன்ட் ஏஜ் +9 இயர்ஸ் நம்ம போட்டோம்னா 39:33
இட்ஸ் 42 கரெக்டுங்களா. இது நம்ம 3 டேபிளில் பார்த்தோம்னா 13:14 கரெக்டாக வருது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வரது தான் கரெக்டான ப்ரெசன்ட் ஏஜ்னு ஒருத்தவங்க நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறது ரேஷியோ பிஃபோர் 9 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ப்ரெசன்ட் ஏஜுங்களா. ப்ரெசன்ட் ஏஜ் -9 இயர்ஸ் எவ்வளவு? 30 - 9 is 21. இதுதான் நமக்கு ப்ரெசன்ட் ஏஜ்னு தெரிஞ்சிருச்சா. இதுலேருந்து -9 இயர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 30 - 9 is 21. 33 - 9 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 24. இதை நம்ம வந்துட்டு கேன்சல் பண்ணோம்னா 7:8 3 டேபிளில் போச்சுன்னா சிம்பிளிஃபை பண்ணோம்னா 7:8ன்னு வரும். ஸோ பிஃபோர் 9 இயர்ஸ் நமக்கு அந்த ஆன்சர் இஸ் 7:9. ஆக்சுவலாக உங்களுக்கு நிஜமாக இந்த ஷார்ட்கட் ரொம்ப 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 ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதுக்கு பென்னோ பேப்பரோ எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். கொஸ்டின் பார்த்தோன்னே ரேஷியோ டு ரேஷியோ உங்களுக்கு ரேஷியோ கொடுத்துட்டு ரேஷியோ கேட்டிருக்காங்கனாலே எக்ஸோட வேல்யூ 2, 3 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு செகண்ட் கண்டிஷனோட எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதான் ஆன்சர். மேக்ஸிமம் 2, 3, 4லேயே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேங்களா. 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த 20:22ங்கிறது ப்ரெசன்ட் ஏஜாக இருக்குது. பட் செகண்ட் கண்டிஷன் என்னது 9 இயர்ஸ்க்கு அப்புறம் ரேஷியோ இதுவாக இருக்குது. ஸோ 9 இயர்ஸ் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா 29, 30 இதுக்கு சமாசம் 3 பண்ணுறோம். 3 சப்ஸ்டியூட் பண்ணால் ப்ரெசன்ட் ஏஜ் இவ்வளோன்னு வருது, 30, 33ன்னு வருது. அதோட நம்ம வந்துட்டு 9 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இதோட +9 ஆட் பண்ணுறோம். +9 இயர்ஸ் 9 இயர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா 39:42ன்னு வருது. அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 13:14 வருது. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை, செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது ஓகேங்களா. ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் வந்துட்டு இதுதான். நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது ரேஷியோ பிஃபோர் 9 இயர்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் ஏஜ் அப்படியே 9 இயர்ஸ் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 21:24 வருது. அதோட ரேஷியோ சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சோம்னா 7:8. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நீங்கள் இதை ஃபாஸ்டராக எவ்வளோக்கு எவ்வளோ சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்டராக நீங்கள் பண்ண முடியும் ஓகேங்களா. இது வந்து எப்படி நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்குங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அது வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள் ஓகேங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா. இப்போ நம்ம 5th சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5 years ago the ratio of the 2 persons வந்து 10:11 கொடுத்துருக்காங்க. 5 years after கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ட் ஏஜஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ப்ரெசன்ட்ல இருந்து 5 இயர்ஸ் முன்னாடி ப்ரெசன்ட்ல இருந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 2 ரேஷியோவுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து 10:11ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 12:13 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ நம்ம ப்ரெசென்ட் தான் நமக்கு கேட்டிருக்காங்க, ப்ரெசென்ட் ஏஜஸ் என்ன கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இல்லை நம்ம பாஸ்ட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு 10x 11xன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்கனால 10x 11xன்னு கொடுத்துக்கலாம். இதுலேருந்து நம்ம +5 இயர்ஸ் பண்ணோம்னா நமக்கு ப்ரெசென்ட் ஏஜஸ் கிடச்சிரும், ப்ரெசென்ட் ஏஜ் கிடச்சிரும். ஸோ இதுலேருந்து இன்னொரு +5 பண்ணால் இதுலேருந்து நமக்கு இந்த ஏஜ் கிடச்சிரும். டோட்டலாக பார்த்தோம்னா இதுலேருந்து +10 இயர்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட ரேஷியோ வந்துட்டு 12:13. இதுதான் நம்ம இந்த கொஸ்டின்ல நமக்கு புரிஞ்சுக்கிறது கரெக்டுங்களா. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 2, 3, 4, 5 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ரெண்டாவது கண்டிஷன் எதில் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுதான் அவங்களோட ப்ரெசன்டேஜஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இப்போ எக்ஸோட வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்னவா இருக்கும் 20:22ன்னு வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 20:22. இதை வந்து +10 பண்ணி பாருங்களேன். +10 பண்ணீங்கன்னா 30:32. பட் அதில் ரேஷியோ 12:13 வரல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மைண்டில் 3 போட்டுக்கணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 30:33. அதோட +10 இயர்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா 40:43ன்னு வரும். அதுவும் 12:13 சாட்டிஸ்ஃபை ஆகலை. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30:33 வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இதுலேருந்து +10 பண்ணிக்கணும். 10 years +10 years ஓகேங்களா. அது மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுனா 40:44 வருங்களா. இதுலேருந்து 10 பண்ணிக்கிட்டிங்கன்னா +10 இயர்ஸ் பண்ணிங்கன்னா 50:54ன்னு வரும். அதுவும் 12:13 ரேஷியோ நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ ஃபைனலாக நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். 5 பார்த்தீங்கன்னா 50:55ன்னு வருதுங்களா. இதை நம்ம வந்துட்டு +10 இயர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா it will come as 60:66 கரெக்டுங்களா. ஸோ 60:65 60:65 நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 5 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 12:13. ஸோ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ங்கிறது நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ 60:65ங்கிறது இது பண்ணால் 12:13. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ங்கிறது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ நம்ம ப்ரெசன்ட் ஏஜுங்கிறது கண்டுபிடிக்கிறோம். ப்ரெசன்ட் ஏஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ பாஸ்ட் ஏஜ் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். 50
கமா 55 இயர்ஸ் தான் வந்துட்டு பாஸ்ட் ஏஜ். இது வந்துட்டு பாஸ்ட் ஏஜ். ஓகேங்களா? ப்ரெசன்ட் ஏஜ்னா என்னது? +5 இயர்ஸ். +5 இயர்ஸ் போட்டிங்கன்னா 55 கமா 60 இயர்ஸ். இதுதான் வந்துட்டு ப்ரெசன்ட் ஏஜ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? இது நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் சீரியஸ்லி ஸ்பீக்கிங் நீங்கள் பென்சில் எடுக்கவே கூடாது. டக் டக் டக்குன்னு மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணணும். 2 ஃபஸ்ட்டு இந்த 10x 11xக்கு போல 2 3 4 5 ஃபாஸ்ட்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். உங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் இதோட ஆன்சர் வந்துட்டு 55 60 இயர்ஸுங்கிறதால நீங்கள் மெயினாக ஞாபகம் கொண்டு கேட்டிருக்கிறது வந்து பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. 50 55ம் உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கும். நீங்கள் டக்குன்னு அதை சூஸ் பண்ணிடாமல் ப்ரெசன்டேஜ் கேட்டிருக்கனால +5 பண்ணி அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ நம்ம இன்னொரு சம்மோட நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம 6th சம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். 6th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரகாஷ் got promotion 3 years ago. At the time his ratio is 16:1 and then his daughter age is 1/7 of his age. Ratio of father's age to daughter's age after 5 years அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃபைன். இப்போ பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சரில் இல்லை ப்ரெசன்ட் ரிலேட்டடாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கண்டிஷன் இஸ் டாட்டர் ஏஜஸ் 1/7 of his age அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபாதர் இஸ் டு டாட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா, டாட்டர் வந்துட்டு 1/7 எக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், ஃபாதர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதான் அதில் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? இதை நம்ம வந்துட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம்னா 7x = xன்னு கொடுத்துக்கலாம். இதான் வந்து அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜை பற்றி அவங்க கொடுத்து இஸ் டாட்டர் ஏஜஸ் 1/7 of his ஏஜ்லேருந்து டிரைவ் பண்ணது தான் நம்ம இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3 years ago. ஸோ பாஸ்ட் பற்றி சொல்கிறாங்க. இதுலேருந்து -3 பண்ணோன்னா என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க? உங்களோட ரேஷியோ 16:1ன்னு கொடுத்துருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் கேட்டிருக்கிறது வந்து ரேஷியோ ஆஃப் ஃபாதர்ஸ் ஏஜ் டு டாட்டர்ஸ் ஏஜ் ஆஃப்டர் 5 years என்ன ரேஷியோ அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஓகே, இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு இந்த எக்ஸோட வேல்யூ 1 2 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இந்த செகண்ட் கண்டிஷன் எதில் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, யூஸ்வலாக ப்ரெசென்ட் இதை வச்சு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம 2 இந்த ப்ரெசென்ட் இதில் எக்ஸோட வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 14:2ன்னு வரும். ஸோ அதுலேருந்து நம்ம -3 பண்ணோம்னா, இதுலேருந்து -3 years பண்ணோம் அப்படின்னா 11 மைனஸில் போய்டும். ஸோ இது கண்டிப்பாக x = 2 பாசிபிளே இல்லை. x = 3ன்னு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். 7 3s are 21:3. ஸோ இந்த 3ங்கிறதும் கண்டிப்பாக x = 2 3 கண்டிப்பாக வராது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடலாம். ஏன்னா 3ங்கிறது கண்டிப்பாக 0 yearsன்னு ஆகிடும். 2 -3னா மைனஸில் போயிடும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு வேல்யூவும் கண்டிப்பாகவே பாசிபிள். நம்ம ட்ரை பண்ணுறதே வேஸ்ட். ஸோ x = 4 years நம்ம ட்ரை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். x = 4 போட்டோம்னா 7 4s are 28 and then 28:4 கரெக்டுங்களா? இதுலேருந்து -3 years போனேன்னா அதோட ரேஷியோ தான் நமக்கு தெரியும் செக் பண்ணுறதுக்காக. 28:4னா என்ன வரும்? 21:1ன்னு வரும். ஸோ அதுவும் இல்லை. நெக்ஸ்ட் x = 5 ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5 சப்ஸ்டியூட் பண்ணால் 7 5s are 35 35:5ன்னு வருதுங்களா? 35:5 நம்ம போட்டோம் அப்படின்னா it's 7:1. சரி இதுலேருந்து நம்ம -1 பண்ணிக்கணும். 35 இதுலேருந்து -3 years பண்ணணும். ரைட்? -3 years பண்ணோம்னா 32:2ன்னு வருது. 32:2 டிஃபரெண்ட் மாதிரி பண்ணோம்னா 16:1 நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. 32:2 நம்ம கேன்சல் பண்ணோம்னா 16:1. ஸோ நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரெசென்ட் ஏஜில் இந்த x = 5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ப்ரெசென்ட் ஏஜில் x = 5. ப்ரெசென்ட் ஏஜுங்கிறது என்னது? 7x = x கரெக்டுங்களா? ஸோ 7x = xனா 35:5. ஓகேங்களா? நமக்கு ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம்னா 40 years ஆகிடும். இது வந்து 10 years ஆகிடும். ஸோ நமக்கு ஆப்ஷனில் த ஆன்சர் ஷுட் பி 40. நம்ம கேட்டுக்கிறது வந்துட்டு இட்ஸ் ரேஷியோ ரைட்? ஸோ ரேஷியோ இஸ் 4:1. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது இது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக போகும். சீரியஸ்லி நீங்கள் பென் பேப்பர் எடுக்க வேண்டிய தேவையே இருக்காது. இதை நீங்கள் பார்த்தோன்னே என்ன பண்ணணும்? ஒரு ப்ரெசென்ட் இதை நம்ம இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சா அது -3 years கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டிப்பாக 2 3 போட்டாலே கண்டிப்பாக சரி. ஸோ 4ல் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். 4 போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் 5லேயே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடுது. ஸோ 5 தான் ஆன்சர்னு தெரிஞ்சோன்னே இதுலேருந்து நம்ம ஃபியூச்சர் இது கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம ரேஷியோவில் இன்னொரு சம் பார்க்கலாம். நம்மள என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இஃப் 13:11 இஸ் a ratio of present age of Lakshman and Shruti. ஃபர்ஸ்ட் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் ஏஜ், பாஸ்ட், ஃபியூச்சர் இதெல்லாம் நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இதெல்லாம் எழுதுறதெல்லாம் ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எழுதிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ப்ரெசன்ட் ஏஜோட ரேஷியோ வந்துட்டு 15:9ன்னு கொடுத்துருக்காங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க?
சரி 13:11. 13:11 தான் present ஏஜோட ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க of Lakshman Shruti, and 15:9 is the ratio between Lakshman's age 4 years hence and Shruti's age 4 years ago ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன், இது கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க, 15:9 4 years hence Lakshman's age. இது வந்து Lakshman is to Shrutiன்னு வச்சுக்கலாமே. Lakshman is to Shrutiயில் இதுலேருந்து +4. ஓகே, +4 இயர்ஸ்க்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, -4 இயர்ஸ்க்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மணோட ஏஜ் வந்துட்டு, லக்ஷ்மணோட ரேஷியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 15:9, அது 15:9ன்னு கொடுத்துருக்காங்க. பட் லக்ஷ்மண் வந்துட்டு 4 இயர்ஸ் ஹென்ஸ், லக்ஷ்மணுக்கு வந்துட்டு லக்ஷ்மண் வந்துட்டு +4, ஸ்ருதி வந்துட்டு இது வந்துட்டு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ரேஷியோவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரெசன்ட் ஏஜ் வந்துட்டு 13:11 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஒரு ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா லக்ஷ்மணோட ஏஜ் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ரேஷியோவில் இருக்கு, ஸ்ருதியோடது 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த 9ங்கிற பார்ட்ல ரேஷியோவில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு கேட்டிருக்கிறது வந்துட்டு ஒன்லி ரேஷியோ ஆஃப் லக்ஷ்மன்ஸ் ஏஜ் 4 years ago. ஸோ லக்ஷ்மன் இஸ் டு ஸ்ருதி, லக்ஷ்மன் வந்து 4 years agoவும் ஸ்ருதி வந்து 4 இயர்ஸ்க்கு அப்புறமும் என்ன ரேஷியோ, இதுதான் வந்துட்டு அவங்க கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஜஸ்ட் சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். x = 2 3 4. ஃபர்ஸ்ட் பேசிக் பர்சன்டேஜ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. 13:11, அதாவது 13x:11x நமக்கு தெரிஞ்சிச்சு. இதை நம்ம சால்வ் பண்ணி இந்த செகண்ட் கண்டிஷனோட சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்க போகிறோம். இப்போ x = 2 போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். x = 2 போடுறோம்னா 26:22. ஓகேங்களா, இதுலேருந்து என்ன போடணும், லக்ஷ்மண் ஏஜ் வந்து 4 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னவா இருக்கும், 30 இயர்ஸாக இருக்கும். இது வந்து 4 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கும், -4 இயர்ஸ். -4 இயர்ஸுங்கிறது 18. இது 15:9. ஸோ நமக்கு x = அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். x = 2லேயே நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ x = 2 வந்து 15:9. ஸோ ப்ரெசென்ட் ஏஜ் எவ்வளோங்கிறது நம்ம இதுலேருந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டோம்னா 26:22. நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கிறது என்னது, லக்ஷ்மண் ஏஜ் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி, 4 இயர்ஸ்க்கு முன்னாடி 26 - 4 is 22. 4 இயர்ஸ்க்கு அப்புறம் 22 + 4 is 26. 22 to 26 is 11:13 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள் ஆஸ் தட். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த சம் சால்வ் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் உட்காந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுல ஷார்ட்கட்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, 4 வருஷத்துக்கு அப்புறம் லக்ஷ்மணோட ஏஜ் இந்த இது, 4 வருஷத்துக்கு முன்னாடி இதுன்னு கொடுத்துருக்காங்க, 15:9ன்னு கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மண் ஸ்ருதியோட ஏஜ் 4 வருஷத்துக்கு முன்னாடி இதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த ப்ரெசென்ட் ரேஷியோ 13x:11x வச்சு எக்ஸோட வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னே நமக்கு செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, 15:9. இதை போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் ஆஸ் தட். ஓகேவா, ஃபைன். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் ஃபியூச்சர் வீடியோஸ் போடும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.